சென்னையில இருக்க திருநங்கைகளை வந்து ஒரு சாதி ரீதியா பேசி நீங்க மாட்டுக்கறி தானே தின்றீங்க, நீங்க குளிக்காத பசங்க, மாட்டுக்கறி தின்றவங்க, கூட சோறு வாங்கி தின்றவங்க, நீங்க கூவாத்து தண்ணி குடிக்கிறவங்க, நாங்க சிறுவாணி தண்ணி குடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி சாதியல் ரீதியா பேசுறது எப்படி? சமீப காலமா ஒரு திருநங்கை வெட்டுப்பட்டா வரதில்ல. ஒரு எட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் சும்மா ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடுறது. ஒரு திருநங்கைக்கு வேலை இல்லைன்னா உங்களால போராட தெரியல. அது என்ன பிரச்சனைன்னு கேட்டு கூட உங்களால போய் என்னன்னு கேட்க முடியல. அப்ப எதுக்கு நீங்க தலைவிகள்? திருநங்கை பிரச்சனைகளுக்கு வர்றதில்ல, ஒரு வேலைவாய்ப்பு சார்ந்து வர்றதில்ல, ஒரு இடஒதுக்கீடு பத்தி பேச வர்றதில்ல, எதுக்குமே வராம தலைவிகள் இப்ப இருக்கிறது வந்து அது ஒரு தேவையில்லாத ஒண்ணு ஆயிடுச்சுல்ல. சமீப காலங்களா தலைவிகள் மேல இருக்க அந்த நம்பிக்கை வந்து போயிடுச்சு. ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் தமிழ்நாடு திருநங்கைகள் அமைப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் ஜெசி அரோரா அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். இப்போ கடந்த ஒரு 2 வருஷத்துலேருந்து நான் நிறையாவே கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன், இன்டர்வியூவும் எடுத்திருக்கேம்மா. என்னன்னா, நாயக்குகள் சிஸ்டம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டமாகவே போயிட்டுருக்கு. நீங்கள் அந்த நாயக்குகள் சிஸ்டத்தை எப்படி பார்க்குறீங்க? ஆ, ன் அ நானும் திருநங்கை அமைப்பில இருக்கேன். பட் இப்ப நானும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆறச்ச என்ன ஆச்சுன்னா, நம்பளுக்குன்னு ஒரு கைடன்ஸ் காமிக்கிறதுக்கான ஆள் வேணும். ஏன்னா, அப்ப இருந்தது என்ன? அப்ப யாசகம் எடுக்கணும், பாலியல் தொழில். அது மட்டும் தான் இருந்தது. அப்படியே இருந்தாலும் ஒரு திருநங்கை குழந்தை வீட்ட விட்டு வெளியில வருதுன்னா, அதுக்கு ரீதியான மக்கள் கூட போய் சேர்ந்தா தான் அந்த குழந்தை வளரும். அவங்களுக்கு ஒரு ஆதரவு ஆதரவு கிடைக்கும். இப்ப மெயின் திங் இப்ப நான் ஒரு பிரெஸ்ட் இம்ப்ளான்ட்டோ, ஒரு சர்ஜரியும் பண்றேன்னா, இப்போ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் வந்து என்ன வச்சு பார்க்க முடியாது. அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு இது புதுசு. ஹேண்டில் பண்ண தெரியாது. ஸோ, அப்ப என்னோட திருநங்கை மக்கள் தான் எனக்கு தேவை. இப்ப எனக்கு ஒரு ஒரு வீடு பிரச்சனை வருது. என் குடும்பம் சார்ந்த ஒரு பிரச்சனை வருதுன்னா, இப்ப மெயின் ஸ்ட்ரீம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாது. எனக்கு வந்து திருநங்கை மக்கள் தான் பண்ணுவாங்க. திருநங்கை மக்களும் என்ஜிஓ, சிபிஓஸும் தான் பண்ணும். ஸோ, தலைவிகள் சிஸ்டம் வந்து நான் வேணான்னு சொல்ல, அந்த அடிமைத்தனம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ, அந்த அடிமைத்தனம் வேணாம். அராஜக போக்கு, அடிமைத்தனம் வேணாம். அண்ட் மெயின் திங் நெறைய சென்னை செக்டர்ல இதுவரைக்கும் நான் பார்த்து மாறியிருக்கு. நெறைய விஷயங்கள் மாறியிருக்கு. நெறைய விஷயங்கள் மாத்திருக்காங்க. இப்ப எல்லா திருநங்கைகளும் தனியா வீடு எடுத்திருக்கணுமா? இருங்க. எதனா பிரச்சனைனா சொல்லுங்க. நம்ம ஃபேமிலி தானே. எதனா பிரச்சனைனா பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேலைக்கு போணுமா? போங்க. வேலை தரலையா? அங்க சொல்லுங்க. நாங்களும் வந்து கேட்குறோம். ஏன் வேலை தர மாட்றீங்கன்னு கேட்குறோம். அந்த மாரி விடயங்கள் நடந்திருக்கு. இந்த வருஷம் திருநங்கை மக்கள் எத்தன பேர் காலேஜ் சேர்ந்திருக்காங்க, ஸ்கூல் சேர்ந்திருக்கா, கேட்டரிங் இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்திருக்காங்க. நெறைய பேரு கொஞ்சம் வளர்ந்துட்டு வராங்க. நெறைய விஷயத்துல தலைவிகளும் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நெறைய. நிறைய நல்ல விஷயங்களும் செஞ்சுருக்காங்க. சில விஷயங்கள் இவங்க பண்ணது வந்து உங்களுக்குமே பிடிக்கல அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பிடிக்கலன்னு சொன்னா இப்ப நேத்து கூட நடந்தது. நேத்துனா ஈரோடுல வந்து தலைவிக்கு பதவியேற்பு விழா ஒண்ணு நடந்துச்சு. ஆ நடந்ததுல சென்னைக்கும் தமிழ்நாடு சார்ந்த தலைவிகள் இருக்காங்க. 42 மாவட்டம்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு ஜமாத்துன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு தலைவிகளும் இருக்காங்க, சென்னை தலைவிகளும் இருக்காங்க. சென்னை ஸோ நாயக்கர், ஆமா. தமிழ்நாடு நாயக்கர். தமிழ்நாட்டு நாயக்கர். சென்னைனா 21 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல 42, 41 அந்த மாதிரி. அது வந்து டபுளா வரும். அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இவங்கள பார்த்தா ஒரு புடிக்காது. முன்விரோதம், போன பிரச்சனை, வந்த பிரச்சனை அதெல்லாம். இப்ப எல்லாரும் ஒண்ணு கூடி ஈரோட்ல மாநாடு, பதவியேற்பு விழா அதெல்லாம் நடத்துனாங்க. இந்த ஜமாத் ரீதியா அந்த ஒரு இதுவும் நடத்துவாங்க. நடத்தி முடிச்சுட்டு வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, 2 பேருக்கும் முன்விரோதம் காரணமா முட்டிக்கிச்சு. 2 தரப்பு ஆமா. 2 தரப்பும் முட்டிக்கிச்சு. என்னோட இது என்னன்னா, 2 தரப்பு முட்டிக்கிச்சா, நீங்க பேசுற விஷயங்கள் பேசுனீங்களா? அசிங்கமா பேசுனீங்க. எல்லாமே போச்சு. எல்லா குரூப்லயும் எல்லாம் பேசுனீங்க. ஓகே. ஆனா, அங்க இருக்க கோயம்புத்தூர் மற்றும் நாகர்கோயில் சார்ந்த தலைவிகள், அவங்களோட சேர்ந்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சென்னையில இருக்க திருநங்கைகள வந்து ஒரு சாதி ரீதியா பேசி, "நீங்க மாட்டுக்கறி தானே தின்றீங்க. நீங்க குளிக்காத பசங்க, மாட்டுக்கறி தின்றவங்க, கூட சோறு வாங்கி தின்றவங்க, நீங்க கூவாத்து தண்ணி குடிக்கிறவங்க, நாங்க சிறுவாணி தண்ணி குடிக்கிறவங்க" அப்படின்னு சொல்லி சாதியல் ரீதியா பேசுறது எப்படி? இப்ப சாதி, மதம் எதுவுமே பார்க்காத ஒரு ஒரு கூட்டம் தான் திருநங்கை மக்கள். அப்ப திருநங்கை மக்களுக்குள்ளயே இந்த சாதிய புகுத்துனது யாரு? உங்களுக்கு யாரு சொன்னா? உங்களுக்கு பேசுறதுக்கான உரிமை யாரு குடுத்தா? நீங்க எப்படி பேசுங்க? அந்த உணவு பழக்கமுறையா அது அவங்களுது. அவங்களோட வாழ்வியலா அவங்களோடது. ஒட்டுமொத்த சென்னை திருநங்கைகளையும் சேர்த்து, நீங்க மாட்டுக்கறி தானே தின்றீங்க, நீங்க கூவாத்து தண்ணிய தானே குடிக்கிறீங்கன்னு எப்படி உங்களுக்கு பேச எப்படி வரும்? மத்த மாவட்ட தலைவிகளும் அமைதியா இருந்தாங்க. அதுதான் எனக்கு நேத்துலருந்து உறுத்திக்கிட்டே இருக்கு. அந்த குழுல இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. யாரோ பெரியவங்க இருக்காங்க. பெரிய திருநங்கை தலைவிகள் இருக்காங்க. பேசி, "அம்மா இத விடுங்க. நேரா கூட நம்ம உட்காந்து பேசிக்கலாம். வார்த்தை ரொம்ப லென்த்தியா போயிட்டே இருக்கு. ரொம்ப பிரச்சனை போயிட்டே இருக்கு. அத ஸ்டாப் பண்ணுங்கன்னு" கூட சொல்லல. ஒருத்தவங்கள சாதியல் ரீதியாவும் திருநங்கை மக்கள நீங்க துன்புறுத்தணும்னா, அப்ப எதுக்கு தலைவிகள்?
சமீப காலமா ஒரு திருநங்கை வெட்டுப்பட்டா வரதில்ல. ஒரு எட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் சும்மா ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடுறது. ஒரு திருநங்கைக்கு வேலை இல்லன்னா உங்களால போராட தெரியல. சமீப காலமா தலைவிகள சொல்றேன். போராட தெரியல. அப்ப எதுக்கு நீங்க தலைவிகள்? இப்போ அந்த இடஒதுக்கீடும் அதேதான். ஆமா. ஒரு இடஒதுக்கீடு பதவிக்கு சரி இவ்ளோ ஒண்ணும் இல்லங்க. பிச்சை எடுக்கக்கூடாது, பாலியல் தொழில் பண்ணக்கூடாதுன்னா, எல்லாம் கொடி புடிச்சிட்டு வந்து எல்லாம் கோஷம் எழுப்பி இது போராட்டம் பண்றீங்கல்ல. அப்ப இடஒதுக்கீடு கிடைக்கல. ஓகே கேஸ் போட்டிருக்காங்க. கேஸ் போயிட்டு இருக்கு. அது இதுவா இருக்குன்னு. நார்மலா வேலைவாய்ப்பு கூட கேட்கலாமே. ஒரு 500 பேர், 300 பேர் சேர்ந்து ஒரு பிரைவேட் செக்டர்லயாச்சும் இல்ல கவர்ன்மென்ட்டே பிரைவேட் செக்டர்ல எதனா கான்ட்ராக்ட் ஜாபாச்சும் குடுங்கன்னு கேட்கலாம்ல. ஏன் கேட்கல? சமீப காலங்களா தலைவிகள் மேல இருக்க அந்த நம்பிக்கை வந்து போயிடுச்சு. எனக்கு போயிடுச்சு. ஏன்னா நான் இத்தன கிரைசிஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். கடந்த 2 வருடங்களா எனக்கு அந்த தலைவிகள் மேல இருக்க நம்பிக்கையே போயிடுச்சு. அதாவது ஒரு சிலர் பண்ற தப்புனால ஒட்டுமொத்த தலைவி கூட்டத்தையும் வந்து தவறா போர்ட்ரேட் ஆயிடுறாங்கல்ல. இளம் திருநங்கைகள் கிட்ட. அவங்க என்ன யோசிப்பாங்க? ஓ! இவங்க வந்து பிணந்து நீ கழுகு மாரி நம்மகிட்ட ரத்தத்த உறிஞ்சு நம்மளோட இதுவ வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம இப்ப என்ன பண்ணுது? அதுங்க என்ன பண்ணிடுது? தனியா வீடு எடுத்து நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறேன்னு ஒரு புரிதலே இல்லாம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி, சர்ஜரி ஃபெயிலியர் ஆயி, அது டிப்ரஷன்ல ஆயி சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஓ! அந்த மாரி விஷயமும் நடந்திருக்கு. நெறைய நடக்குது. அதனால தான் இப்ப எல்லா என்ஜிஓ, சிபிஓஸ்லயும் எத்தன திருநங்கைகள், எத்தனை தன்பால் ஈர்ப்பாளர்கள் இருக்காங்களோ, அவங்களோட கணக்கெடுப்பு எடுத்து, திருநங்கை மக்களுக்கும், திருநம்பிகளுக்கும், இன்டர்செக்ஸ் பெர்சன்ஸ்க்கும் நாங்க கார்டு குடுக்குறோம். இப்ப இந்த ஏரியா இருக்கா? இந்த ஏரியாவ சுத்தி எத்தன பேர் இருக்காங்க? சென்னையில எத்தன பேர் பதிவிடப்பட்டிருக்கு? நம்பளோட ஆஃபீஸ்ல எத்தன பேர பதிவு பண்ணியிருக்கோம்? எத்தன பேர் இருக்காங்க? உடல் ரீதியா அவங்க இதுவா இருக்காங்களா? ஹெல்த்தியா இருக்காங்களா? மன ரீதியா ஹெல்த்தியா இருக்காங்களா? அவங்களுக்கு எதனா தேவைகள் இருக்கா? கவர்ன்மெண்ட் சார்ந்து கவர்ன்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்து இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா, திருநங்கை பிரச்சனைகளுக்கு வரதில்ல. ஒரு வேலைவாய்ப்பு சார்ந்து வர்றதில்ல. ஒரு இடஒதுக்கீடு பத்தி பேச வரதில்ல. எதுக்குமே வராம தலைவிகள் இப்ப இருக்கிறது வந்து வந்து ஒரு அது ஒரு தேவையில்லாத ஒண்ணா ஆயிடுச்சுல்ல. அது கரெக்ட்டா கைடன்ஸ் பண்றதும் அதுல இவங்க தான். ஆமா, ஆனா, இந்த விஷயத்துல கைடன் பண்றவங்க வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்காம இருக்காங்க ஆமா. அப்படின்றது தான் நீங்க பிரச்சனை. நான் 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 அதுல அமைதியா இருந்தேன் நேத்து. நேத்து என்ன ஆச்சுன்னா, எனக்கே ஆயிடுச்சு. உலகம் எத நோக்கியோ போயிட்டுருக்கு. அது என்ன ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கணுமா? யாசகம் கேட்கணும், இல்ல செக்ஸ் ஒர்க் பண்ணணும், இல்ல உங்க ஜமாத் சிஸ்டம்ன்ற அந்த கூட்டத்துல உட்காந்து பணத்த இறைச்சு கைய தட்டிட்டு அமர்க்களம் பண்ணிட்டு இருக்கணும். அத தாண்டி எவ்ளோ விஷயம் இருக்கு. எவ்ளோ விஷயம் இருக்கு. இப்ப சென்னை திருநங்கைகளாலும் சரி, எல்லாருக்குமே தான் சொல்றேன். அத தாண்டி நெறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் மெயின் திங் இப்போ ஹானஸ்ட்டா நான் சொல்றேன் சென்னை திருநங்கை தலைவிகள் இப்ப நெறைய மாறியிருக்காங்க. மாறி இருக்கு. நெறைய விஷயங்கள் மாறி இருக்கு. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு 2 தலைவிகள் சேர்ந்து பிசிக்கலி சேலஞ்சு திருநங்கைகளுக்கு அந்த 3 சக்கர வண்டி வாங்கி குடுத்துருக்காங்க. டெய்லர் மிஷின் வாங்கி குடுத்துருக்காங்க. இப்ப நெறைய எதனா விஷயமா உனக்கு எதனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுமா, ஒரு குறிப்பிட்ட சொற்ப அமௌண்ட்டா எல்லாரும் ஷேர் பண்ணி போட்டு தர்றோம். நீ செய். நாங்க பார்த்துக்கிறோம். ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஷாப் வைக்கணும்னா கூட சொல்லு. கார்ப்பரேஷன்ல போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்து அங்க ஒரு கடைய போட்டு, நீ பொழ. அப்படின்னு மாறி இருக்கு. நீங்க அதுல திரும்பியும் சாதி ஒண்ண புகுத்துறீங்க. சாதியல் ரீதியா அவங்க என்ன இறைச்சு சாப்பிட்டா உனக்கு என்ன? இறைச்சி சாப்பிடுறது தவறான விஷயம். அது தனி மனித சுதந்திரம். அத நீ எப்படி கேட்ப? அதுல வேற கத்திக்கிட்டு பேசுறது. அவங்க பாட்டுக்கு தண்ணி குடுத்தீங்க, நீங்க மாட்டுக்கறி தின்னீங்க, கூட்டம், சென்னை கூட்டம். எப்படி உங்களுக்கு அப்ப உங்க மைண்ட் செட் எங்க இருக்கு? நான் கேட்கிறேன். அப்ப நாளைக்கு மெயின் ஸ்ட்ரீம் உங்கள எப்படி மதிக்கும்? இதுல வேற காலைல வேற போய் கம்ப்ளைண்ட் வேற இவங்க. அசிங்கமா இல்ல உங்களுக்கு நான் கேட்கிறேன்? சக திருநங்கை மக்களையே அவ்ளோ கேவலமா பேசிட்டு, ஏற்கனவே விளிம்பு நிலையில இருக்க ஒரு கூட்டம், இது கிடைக்குமா, அது கிடைக்குமான்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்க கூட்டம், இருக்கிறத வச்சு யாசகமா பாலியல் தொல்ல கண்ணுக்கு தெரியாம பண்ணிட்டு வாழ்வாதாரத்த ஓட்டிட்டு இருக்க ஒரு கூட்டம், அதுல வந்து நீங்கள அப்படியே பெரிய தலைவிகள் மாரி காமிச்சு, நீங்க தான் அவங்க தமிழ்நாடு திருநங்கைகள் வாழ்றதே உங்களால தான், நீங்க தான் உங்களுக்கு தெய்வம்ன்ற மாரி காமிச்சுட்டு, அப்ப இந்த வன்மம் எதுக்கு கக்குறீங்க நான் கேட்கிறேன்? வன்மம் ஏன் கக்குறீங்க? அப்ப இளம் திருநங்கைகள்லாம் என்ன பண்ணுவாங்க நான் கேட்கிறேன்? நான் இளம் திருநங்கைகளுக்கு ஒண்ணே ஒண்ணு தான் சொல்றேன். யாரும் வீட்ட விட்டு வராதீங்க. எல்லாரும் நல்லா படிங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பல்ல கடிச்சுட்டு படிங்க. ஒரு டிகிரி வாங்குங்க. ஒரு ஆஃபீஸ் பிரைவேட் செக்டர்ல வொர்க் ஜாயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. வந்து இந்த பாதாளத்துல விழாதீங்க. அப்படியே நீங்க வரீங்களா? ஓகே. ஜமாத் சிஸ்டம் வந்து ஒரு முக்கியமான சிஸ்டம். வேணும். நம்மளுக்குன்னு ஒரு பெரியவங்க வேணும். நம்மளுக்குன்னு ஒரு கைடன்ஸ் வேணும். சேருங்க. சேர்ந்துட்டு உன்னோட சுதந்திரத்துல யாருன்னா தலையிட்டா, உன்ன அடிமைத்தனம் பண்றாங்கன்னா, போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடு. பெத்தவங்கள கூட்டிட்டு போ. என்ஜிஓஸ் இருக்கு, சிபிஓஸ் இருக்கு. அங்க போய் நில்லு. சோசியல் ஆக்டிவிசம் பண்றவங்க கிட்ட வந்து நியாயம் கேளு. உனக்கு பண்ணி குடுப்பாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. அடிமைத்தனமா இருக்காத. இப்ப இளம் திருநங்கைகளுக்கு நான் சொல்றது அதுதான். அதே மாரி தலைவிகளுக்கும் நான் சொல்றது எல்லாரும் ஒற்றுமையா இருங்க. எல்லாரும் திருநங்கை மக்கள் தான். ரொம்ப விளிம்பு நிலையில இருக்க ஒரு கூட்டம் நம்ப. நம்பளுக்குள்ள நீ பெரிய ஆளு, நான் பெரிய ஆளு, நீ இவ்வளோ பணம் வச்சிருக்க, அவ்வளோ பணம் வச்சிருக்க அதெல்லாம் முக்கியம் கிடையாது. மொத்தமா சேர்ந்து எத்தன திருநங்கைகள படிக்க வச்சிருப்பீங்க?
ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ண வச்சிருப்பீங்களா? ஒரு காலேஜ்ல இடம் வாங்கி குடுத்துருப்பீங்களா? அப்படியே அந்த காலேஜ்ல இடம் குடுக்கலான்னு எதனா ஹெல்ப் கேட்டிருப்பீங்களா? இதோ ஈரோட்ல ஒரு திருநங்கை தன்னோட காதலனால வெட்டுப்பட்டு இறந்தா. அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. அது பெருசா நீங்க கண்டுக்கல. இதோ எல்லா திருநங்கையும் சேர்த்து கள்ளக்குறிச்சியில ஒரு திருநங்கைய அடிச்சு கொன்னீங்க. எதுன்னே தெரியாம அடிச்சு கொன்னீங்க. முடிஞ்சு போச்சு. இதோ சமந்தா வெட்டுப்பட்டா. அவளுக்கு என்ன போர்க்கொடியா புடிச்சீங்க? இதுல வேற தனிப்பட்ட ரீதியில மிரட்டுறது வேற கால் பண்ணி. "ஓ! ஜெஸ்ஸி அரோரா நீங்க இதெல்லாம் பேசுறீங்க. பார்த்துக்கோங்க நாள பின்ன வேற மாரி ஆயிடும்." வேற மாரி ஆயிடும். பேசுறோம்னா சும்மா ஒண்ணும் இல்லாமயா பேசுவோம் நம்ப? பின்புலம் இல்லாமயா பேசுவோம்? நான் ஒரு விஷயம் பேசுனா காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும். என்னோட என்ஜிஓக்கு தெரியும். என்ன சார்ந்த திருநங்கைகளுக்கு தெரியும். என்ன சார்ந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட்க்கு தெரியும். பிரஸ்ஸுக்கு தெரியும். மீடியா பீப்பிள்ஸ்ல என்னென்ன இருக்காங்களோ எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு சில விஷயத்த நான் சொல்லிட்டு தான் பேசுவேனே தவிர, ஆதாரம் இல்லாமயோ, எதுக்கோ நான் பேச மாட்டேன். அப்ப இவ்ளோ தெரிஞ்ச ஒரு ஆட்களையே நீங்க மிரட்டுறீங்கன்னா, ஒண்ணும் தெரியாம வர திருநங்கை மக்கள என்ன பண்ணுவீங்க? அட்டப்பூச்சி ரத்தத்த உரியிற மாரி உறிஞ்சு அந்த பிள்ளைய, அது மூலியமா சம்பாரிச்சு, அ என்னதான் நடக்குது? ஒரு ஒற்றுமையே இல்லாம என்ன? நேத்துலருந்து எனக்கு இப்ப இப்ப நான் மாட்டு இறைச்சி சாப்பிடுறேன்னா, அது என்னோட விருப்பம். இப்ப நான் கூவம் நதி ஓரத்துல இருக்கேன்னா, அது என்னோட விருப்பம். ஏன்னா வீடு கிடைக்கல, நான் இருக்கேன். அண்ட் மெயின் திங் யாரும் இல்ல. இல்லாம இல்ல. எல்லாருமே இருக்காங்க. மனுஷங்க தானே! அதுவும் ஒரு இடம் தானே! அதுவும் ஒரு பகுதி தானே! கூவ அப்ப நதின்றது வந்து ஒரு தவறான இடம் இல்ல. ஆ அது ஒரு நதி. அதையும் தப்பா போர்ட்ரேட் பண்றீங்க. அவங்களோட ஃபோக்கஸ் பாருங்க. இவங்கலாம் இப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு சாதி ரீதியா அவங்க வந்து பேசுறாங்களாம். நான் திருநங்கை மக்கள் கிட்ட இருந்து நான் இத எதிர்பார்க்கவே இல்ல. ஒத்துமையா இருக்கிறோம்னு நெனைக்கிற ஒத்துமையா ஒரு இருக்கணும். இனம்ன்றது திருநங்கைகள் தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்க்க முடியுது. ஆமா. உங்களுக்குள்ளேயே இப்படி நடக்குதுன்னு நீங்க சொல்லி தான் எங்களுக்கு புரியுது. இவ்ளோ விஷயங்கள் நடக்குது. இப்ப ஒரு திருநங்கை ஹிந்துவா இருக்கா, கிறிஸ்டியனா இருக்கா, முஸ்லீமா இருக்கான்னா, அது அவளோட தனிப்பட்ட விருப்பம். இருந்தாலும் எங்களோட முறையில நாங்க முஸ்லீம் ரீதியான அந்த ஜமாத் சிஸ்டம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இவ்ளோ விஷயங்கள் ஒற்றுமையா இருந்துட்டு, கடைசில எங்க வந்து நிக்கிறீங்க? இந்த சமுதாயத்துல ஒரு சாக்கடைய உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. அந்த சாக்கடையில தான் நீங்களும் வந்து நிக்கிறீங்க. நாளைக்கு எப்படி உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும்? மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து. கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப கஷ்டம். திருநங்கை மக்கள் நான் இப்ப சொல்றேனே, இந்த சிஸ்டம் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா, இவங்களோட மைண்ட் செட் அப்படியே ஃபாலோ பண்ணாங்கன்னா, கண்டிப்பா அவங்க முன்னேறவே மாட்டாங்க. முன்னேறவே முடியாது. இனியும் எல்லா திருநங்கையும் கண்ண முழிச்சு எல்லாரும் ஒண்ணா இருக்கணும். சாதி ரீதியா நம்ம பாகுபாடு பார்க்கக்கூடாது. மத ரீதியா பாகுபாட பார்க்கக்கூடாது. என்னமோ ஏதோ ஒரு பிசிக்கலி சேலஞ்சரா நம்ம கூட இருக்க டிரான்ஸ்ஜெண்டர் அவள ஒரு இதுவா நடத்தக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு எல்லாரும் உண்மையா ஒற்றுமையா கைகோத்து இருந்தா மட்டும் தான் பொழைக்க முடியும். இல்லையா? பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது நாயக்கு சிஸ்டம்ல இருக்கக்கூடிய நாயக்குகள் என்ன மாத்திக்கணும்னு நீங்க சொல்ல வரீங்க? இப்ப ஒரு தலைவி தப்பு பண்றாங்கன்னா, பக்கத்து மாவட்டமா? இந்த விஷயம் தவறு நடக்குதா? கூட இருக்கவங்க தட்டி கேளுங்க. ஒண்ணும் தப்பே கிடையாது. நாளைக்கு நீங்க இந்த வழியில போனா தானே உங்கள சார்ந்து வர திருநங்கைகள், ஓகே நம்ம தலைவி இவ்ளோ கரெக்ட்டா இருக்காங்க, போல்டா கேட்கறாங்க, தப்பு பண்ணா தப்புன்னு சொல்றாங்கன்னு தெரியுது. தப்பு பண்ணா தப்புன்னு சொல்றாங்க தெரியும்ல. அது மாரி ஒரு தலைவி தப்பு பண்றாங்கன்னா, மற்றொரு தலைவி கேளுங்க. இல்லையா எல்லா குரூப்பா பண்ணி இவங்க பண்றது தப்பு. இது சரியில்ல. இது என்னன்னு கேளுங்க. நம்மள நம்பி திருநங்கை மக்கள் இருக்காங்க. நம்மள சார்ந்து இருக்காங்க. நம்ம கூட குடும்பமா இருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரத்த நம்ம பார்க்கணும். அவங்களோட லைஃப் ஸ்டைல நம்ம வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போணும். அதனால தப்பு பண்ணா, அங்கேயே தண்டனை குடுங்க. இல்ல தண்டிங்க. இல்லையா ஒதுக்கி வைங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த மாரி விஷயத்திலும் எல்லாரும் நல்ல முனைப்பா, தவறுகள்லாம் நடந்துச்சா, தட்டி கேளுங்க. சின்ன திருநங்கை, பெரிய திருநங்கைலாம் கிடையாது. தப்பு நடந்தா தட்டி கேட்கலாம். இது தொடர்ந்து திருநங்கைகள் அவங்களோட வாழ்க்கையில வந்து எந்தெந்த மாரியான ஸ்கேம்ஸ சந்திக்கிறாங்க? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். திருநங்கை மக்கள் ஸ்கேம்ஸ சந்திக்கிறாங்கன்னா, அது மெயின் திங் காதல். ஒரு பக்கம் வந்து குடும்ப சுரண்டல்னு ஒண்ணு இருக்கு திருநங்கை மக்களுக்கு. குடும்ப ரீதியா வந்து அக்செப்ட் பண்ணிட்டு சுரண்டுவாங்க. திருநங்கை மக்கள. பண ரீதியா சுரண்டுவாங்க. நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு. ஏத்துக்கிட்டோம் நாங்க. ஏய் தம்பிக்கு பைக் வேணும். நம்ம வீடு கட்டணும். நம்ம இது பண்ணணும், அது பண்ணணும். அந்த திருநங்கைக்கு ஆசை வார்த்தைய காட்டிருவாங்க. அவ என்ன பண்ணுவா, ஐயோ! வேலைக்கு போனா 15,000 தான் கிடைக்கும். ஓகே நம்ம செக்ஸ் ஒர்க்கே பண்ணுவோம். நம்ம வீட்ல எல்லாம் கேட்கறாங்க. அதான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களேன்னு, இந்த ஊர விட்டு இன்னொரு ஊருக்கு போய் செக்ஸ் ஒர்க் பண்ணுவா. இது ரியாலிட்டி. இதுதான் நடக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா, காதல் ரீதியான சுரண்டல்கள். அதுக்கப்புறம் வந்து ஜமாத் ரீதியான சுரண்டல்கள். இப்ப ஜமாத் ரீதியான சுரண்டல்கள் கம்மியாயிடுச்சு. இப்ப இருக்க காலகட்டத்துல கம்மியாயிடுச்சு. ஏன்னா, இப்போ ஒரு இளம் திருநங்கைய நம்ம எதனா பண்றோம்னா, இவங்க மிரட்டுனாங்கன்னா, அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன் போய் நிக்குது அந்த திருநங்கை. போலீஸ் ஸ்டேஷன் போய் நிக்கிறாங்க. ஸோ, அதனால ஜமாத் ரீதியான சுரண்டல்கள் போயிடுச்சு. குடும்ப சுரண்டல்களும் காதல்ன்னு சொல்லி ஏமாத்துற சுரண்டல் தான் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு அப்படியே அடிக்ட் ஆயி குடும்பம், காதல்னு அடிக்ட் ஆயி, பாய் ஃப்ரெண்டுக்கு அடிக்ட் ஆயி, அத விட மெயின் திங் இத ஒரு ப்ராஜெக்ட்டா பண்றாங்க. தெரியுமா அது உங்களுக்கு?
இப்போ ஒரு 4, 5 இப்போ என்னென்ன மாடலு, இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரு கொஞ்சம் ஃபேமில் இருக்கவங்கள என்ன பண்ணாங்க, ஃபேமில் இருக்க திருநங்கையா பார்த்து புடிக்கிறது. ம். பார்த்து புடிச்சு டேட் பண்றது. டேட் பண்ணிட்டு எவ்வளோ சுரண்ட முடியுமோ அவங்க என்ன, "ஐயோ! இவரு இன்ஃப்ளூயன்சரா இருக்காரு. நம்ம கிட்ட பேசுறாரே, நம்ம கிட்ட ஒரு பாசமா இருக்காரே." இவங்க 4 செவுத்துக்குள்ள குடும்பம் நடத்துது. நடத்தி நல்லா அ கறக்குறது. இந்த மாரி விஷயங்கள் 4 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இந்த மாசமே எங்களோட என்ஜிஓக்கு. இவரு இந்த மாரி பண்ணிட்டாரு. இவருக்கு இந்த காசு குடுத்துருக்கேன். இந்த இன்ஃப்ளூயன்சர் இவ்வளோ காசு கேட்டாரு, நான் குடுத்தேன். ஒண்ணும் கிடையாது. 5K 10K இருந்தா இன்ஃப்ளூயன்சர் இவளுங்களே நெனச்சுக்கிறாளுங்க. ஒரு 4 ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டா. ஸோ இந்த மாரி இப்ப இந்த மாரிலாம் வந்து பெர்ஃபெக்ட்டா பண்றாங்க. இந்த மாரி திருநங்கை மக்களை ஈஸியா ஏமாத்தலாம் லவ்ன்ற பேர்லன்னு சொல்லி, கடந்த ஒரு 4 வருஷமா நெறைய கேஸஸ் வந்திருக்கு. நானே நெறைய கேஸஸ் ஹேண்டில் பண்ணி பணம்லாம் வாங்கி நம்ம திரும்பி ரிட்டர்ன்ல வாங்கி குடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்ல மாட்டாம இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? மாட்டாம இருக்கணும்னா மெயின் திங் மாட்டாம இருக்க முடியாது திருநங்கை மக்களால. சின்ன வயசுலயே வீட்ட விட்டு வந்துருதுங்க. இந்த திருநங்கை மக்களோட வாழ்றாங்க. அந்த வாழ்ந்தாலும் மெயின் ஸ்ட்ரீமோட கனெக்ட் ஆவுறதில்ல. இந்த 4 செவுரு வீட்டுக்குள்ள வந்துட்டா 4 செவுரு. அந்த 4 செவுரு. குடும்பம் பேசுறதில்ல. சுத்தி நட்பு வட்டாரம் இல்ல. எதுவுமே இல்லாதம்போது ஒரு பையன் வந்து பாசம் காட்டுறான். ஒருத்தன் கேரிங்கா பேசுறான்னும்போது, அவன் மேல தான் ஈர்ப்பு ஏற்படுமே தவிர, நம்ம வந்து இல்ல ஐயோ! இவன்ட்ட சும்மா நம்ம நார்மலா வச்சுக்கணும், நார்மலா பேசணும் அப்படிலாம் வராது. எல்லா திருநங்கைகளுக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம், தன்பால் ஈர்ப்பாளர்களுக்கும் வரக்கூடிய விஷயம். நம்மகிட்ட ஒருத்தவங்க கேரிங்கா பேசுறாங்களா? ஓகே. அப்படியே ஃபோக்கஸ்ட் ஆயி என்ன ஆயிடும், அது வந்து லவ்ன்ற கேட்டகரியோ, இல்ல பெஸ்டின்ற கேட்டகரிக்குள்ளேயோ வந்து, அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகி, எவ்வளோ சுரண்ட முடியுமோ சுரண்டிட்டு, கடைசியில அந்த திருநங்கை தற்கொலையில போய் முடியும். ஸோ மாற வேண்டியது வந்து திருநங்கைகள்ல மக்கள் தான். மக்கள் தான். திருநங்கைகளும் மாறணும். ஒருத்தவங்க வந்து பேசுறாங்களா, ஒரு லிமிட் உங்களுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. இப்போ வீடேன்னா கூட 50,000 ஒரு சில வீட்லலாம் நானே பார்த்துருக்கேன். என்னோட டாட்டர் வீட்லலாம் இது வாங்கணும். கொஞ்சம் இதுக்கு காசு குடு, அதுக்கு காசு குடு. அப்படின்ற மாரி. இப்ப அந்த மாரி நெறைய விஷயம் குடும்ப சுரண்டல்கள் இருக்கு. திருநங்கை மக்களுக்கு நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். குடும்பம், உங்கள சார்ந்து இருக்கிறவங்க, உங்க நண்பர்கள், உங்களோட ஜமாத் ரீதியா இருக்க குருக்கள் எல்லாருக்காகவும் வாழ்றத விடுங்க. உங்களுக்குன்னு சில இது இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு போட்டுக்கோங்க. இவங்களுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் தான். இவங்களுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் தான். எண்ட் ஆஃப் த டே தனியா வாழப் போறது நீ மட்டும் தான். கணவர் கிடையாது. குழந்தைக்கும் உனக்கு பொறக்காது. அதுதான் ரியாலிட்டி. நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு ஆகணும். நம்ப பெண் கிடையாது. திருநங்கை. ஆணா இருந்து பெண்ணா மாறுனவங்க திருநங்கைகள். பெண் கிடையாது. உன்னை யாரும் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போறது ரேர். ஸோ எண்ட் ஆஃப் த டே ஒரு ஆணுக்கோ, பெண்ணுக்கோ 50 வயசு தாண்டும்போது குழந்தை இருக்கும். பேரக்குட்டிங்க இருக்கும். அவரு சாஞ்சு உட்கார்றாருன்னா, அவர ஹேண்டில் பண்றதுக்கான அவர சுத்தி இருப்பாங்க எல்லாரும். நீ சாஞ்சு உட்கார்ந்தன்னா, உன்ன சுத்தி இருக்க ஆள் இருக்காது. ஸோ நீ திருநங்கை மகளையோ, திருநங்கை பேத்தியோ, உன்ன சார்ந்து இருக்க எத்தன திருநங்கைகள் இருக்காளோ, அவங்க தான் உன்ன பார்க்க போணும். ஆனா, அந்த பார்க்கறதும் நின்னு போச்சு. எங்க காலகட்டத்தில ஒரு திருநங்கை மூத்த திருநங்கைகள நாங்க பத்திரமா பார்த்துக்குவோம். அவங்களோட கடைசி பீரியட் வரைக்கும் என்னமோ, அவங்க என்ன பண்ணாலும் சரி, மோஷன் போனாலும் சரி, யூரின் போனாலும் சரி, அத நாங்க தான் எடுத்து போட்டு பார்த்துக்குவோம். இப்ப பெத்த அம்மா இருந்தா பார்க்க மாட்டோமா? அந்த மாரி பார்த்துக்குவோம். இப்ப அதுவும் கிடையாது. ஒரு திருநங்கைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுனாலும், உடம்பு சரியில்லனாலும் 2 நாள் பார்க்குறாங்க. 3ஆம் நாள் அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு போயிடுறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே நீ தனியா இருக்க. நீ ஒரு திருநங்கை. உனக்கான வருமானத்தையும், உனக்கான சேமிப்பையும் நீ தான் சேர்த்துக்கணும். எமோஷனல் பாண்டிங் ஆயி அடிக்ட் ஆகாத. அதே மாதிரி ஃபேமிலி குடும்ப சுரண்டல்லருந்து தப்பி, அதே மாரி ஜமாத் சிஸ்டம்ல இருக்க நெறைய சுரண்டல்கள் வந்துச்சா, கேளு. இவ்வளோ தான் என்னால முடியும்னு சொல்லு. தவறே கிடையாது. அவ்வளோதான். இதெல்லாம் நீ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணினா, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும். எல்லா திருநங்கை மக்களுக்கும், இளம் திருநங்கைகளுக்கும் நான் சொல்றது இதுதான். வீணா காச இறைக்காதீங்க. சம்பாரிக்கிற காச வீண் பண்ணாதீங்க. திருநங்கைகளோட லைஃப் ஸ்டைல் வந்து இந்தியால பெட்டரா இருக்கா? இல்ல ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பெட்டரா? இப்போ உலகமயமா பார்த்தீங்கன்னா, திருநங்கை மக்கள் வந்து சேஃபா வாழ்றது, கல்வி ரீதியாவும், பொருளாதார ரீதியாகவும், குடும்ப ரீதியாகவும், ஒரு சிஸ்டம் ரீதியாவும் வாழ்றதுன்னா, நம்ம இந்தியால தான். இந்தியா, தமிழ்நாடு திருநங்கைகள். எல்லாருமே அதாவது திருநங்கை மக்களுக்கு சேஃபஸ்ட் கண்ட்ரினா இந்தியா மட்டும் தான். ஏன்னா வெளிநாடுகள்ல இந்த ஜமாத் சிஸ்டமோ, இல்ல உனக்குன்னு ஒரு ஃபேமிலி சூஸ் அண்ட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அது உருவாகும். அது கிடையாது. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இப்போ எதனா எல்ஜிபிடி ப்ராஜெக்ட்டே வருதுன்னாலும், நம்ம இந்தியால இருந்து போற திருநங்கை மக்கள் என்ஜிஓ, சிபிஓஸ், தன்பால் ஈர்ப்பாளர்கள் இங்கேருந்து போவாங்க. திருநங்கை மக்கள் போவாங்க. அங்க எதனா ஈவென்ட்னா கூட ஆல் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் வைக்கிறனாங்க கூட, நம்ம இந்திய எல்ஜிபிடி சமூகத்தை சார்ந்த மக்களோட அங்க இது வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்தியால எல்ஜிபிடி மக்கள், மெயின் திருநங்கை மக்கள் பாதுகாப்பா இருக்காங்க. நன்றி. நன்றி.